வணக்க மக்களே, சற்றும் நொழியான செய்தி ஒன்று விளையாடலாம். ஒட்டுமொத்த அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறாரா செங்கோட்டையன்? எடப்பாடியின் கையில் முக்கிய ஆயுதமா? வாங்க வீடியோவை உண்மையாக்கலாம். அதாவது பசுமன் தேவர் குருபூஜைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் பயணம் செய்த தற்போதைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில்தான் அதிமுகவின் வெற்றிக்கு பெரும் சவாலாக உள்ள நிலையில் இந்த பின்னணியில்தான் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை ஒன்றிணைக்கும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளாராம். அதாவது 1972ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்து செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வனம், போக்குவரத்து, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு ஒரு வலுவான செல்வாக்கு கொண்டவர்தான் இந்த AK செங்கோட்டையன் அவர்கள். இந்த நிலையில்தான் கடந்த 8 ஆண்டுகளாகவே தோல்வி மேல் தோல்வியை அதிமுக பெற்று வருகிறதாம். இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது உட்கட்சி பிளவா. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டுமென செங்கோட்டையன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாராம். மேலும் அதிமுகவின் பொதுச்செயலாளருக்கு 10 நாள் காலக்கெடு ஒன்று விதித்திருந்தார். இதனையடுத்துதான் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். இதனையடுத்துதான் சிறிது காலமாகவே அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியை தற்போது தொடங்கியுள்ளாராம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் வெகு விமர்சையாக குருபூஜை நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து ஒரே காரில் செங்கோட்டையன் பயணம் செய்துள்ளாராம். இருவருமே ஒன்றாக சேர்ந்து தேவர் நினைவிடத்தை மரியாதை செலுத்தினார்களாம். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதிமுக தலைமை உத்தரவிட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒரே காரில் செங்கோட்டையன் அவர்கள் பயணம் செய்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாம். இதனையடுத்துதான் அதிமுகவில் விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையனை நீக்க எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். ஏனென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக செங்கோட்டையன், OPS மற்றும் TT தினகரன் ஆகியோரெல்லாம் தனி அணியாக செயல்பட்டு கண்டிப்பாக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிற நிர்வாகத்தில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரு திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நிலையில் பார்க்கப்படுகிறதா. அதிமுக, பாஜக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு தான் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரும் சவாலாக இருக்கும் நிலையில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இதனிடையில் தான் ஒட்டுமொத்த அதிமுகவிலிருந்தே செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து பொறுப்பிலிருந்தும் அவர் கண்டிப்பாக நீக்கப்படுவார் நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவுகளாம் இருக்கும் நிலையில் பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.